ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் ஒரு 25 to 30 பீசஸ் ஆஃப் ப்ரான் வந்து நல்லா வாஷ் பண்ணி சால்ட்டும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வேறு என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஒரு கப் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளி. அப்புறம் ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு நம்ம பட்டை எடுத்துருக்கிறேன், கிராம்பு, ஜீரகம், அப்புறம் பே லீவ்ஸ் கொஞ்சம், கறி லீவ்ஸ், அப்புறம் ட்ரை சில்லி கொஞ்சம். பவுடர் என்னென்ன யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் மெயினாக கலருக்காக இது ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் மல்லிப்பொடி அது ஒரு ஸ்பூனு, மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு, அப்புறம் சில்லி பவுடர் வந்து 1 to 2 ஸ்பூன்ஸ் டிபெண்ட்ஸ், ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து அயர்ன் பேனில் தான் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய். எடுத்து வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, ஜீரகம், பிரியாணி இலை, காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை. வெங்காயம் சேர்த்துக்கிறோம். பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது கூட நம்ம வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணும், இல்லை பச்சை வாசனை இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். நான் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்பைஸஸாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போடுறேன், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, சில்லி பொடி வந்து 1 ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அடிக்குது. இப்போது மசாலாலாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ப்ரான் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு தேவையான உப்பு போட்டு நம்ம குக் பண்ணுறோம். வாட்டர் ஆட் பண்ணுறோம். இல்லைன்னா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சால்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவையான அளவு எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். மூடி வைக்கணும். ஸோ இப்போ என்ன லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. ஆயில் எல்லாம் வெளியில் மேலே வந்துச்சு பாருங்கள். குக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் இன்னைக்கு கொஞ்சம் இதை ட்ரை ஆக்க போகிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணியே
வைக்க போகிறேன். அப்புறம் கொஞ்சம் மல்லி லீஃபு, கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆகிடும். உங்களுக்கு கிரேவியோட வேணும்னா இப்படியே யூஸ் பண்ணுங்க.